வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கொஞ்சம் பதட்டமான உலக நிகழ்வை பத்தி ஆழமா பேச போறோம். அமெரிக்கா ஈரானோட முக்கிய அணுசக்தி தளங்கள் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆமா, இது மேற்கு ஆசியாவுல ஒரு புது போரை உருவாக்குமாங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் தன்னை போர் விரும்பாதவரா காட்டிக்கிட்ட நிலையில இது ஏன் நடந்துச்சு, என்ன பின்னணி, உலக நாடுகள் என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகலான்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இந்த தாக்குதல் அமெரிக்கா சொல்ற மாதிரி ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். அவங்க நோக்கம் ஈரானோட அணு ஆயுத திறனை முடக்கிறது தான் அமெரிக்கா சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு இந்த சிக்கலான விஷயத்தோட பல பக்கங்களை நாம பார்க்கலாம். அமெரிக்காவோட B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் குண்டு வீச்சு விமானங்கள், அதாவது ரேடாருக்கு தெரியாம போற விமானங்கள். அமெரிக்காவில இருந்து கிளம்பின இந்த B-2 விமானங்கள் கிட்டத்தட்ட 37 மணி நேரம் தொடர்ந்து பறந்து யாருக்கும் தெரியாம ஈரானுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. கவனத்தை திசை திருப்ப சில விமானங்களை பசிபிக் பக்கம் அனுப்புனாங்கன்னு தகவல் இருக்கு. இது ஒரு கச்சிதமான ராணுவ திட்டம் மாதிரி தெரியுது. 37 மணி நேர பயணம். அப்புறம் தாக்குதல் எவ்வளவு நேரம் நடந்துச்சு? ரொம்ப ஷார்ட், வெறும் 20 நிமிஷம் தான். 20 நிமிஷமா? ஆமா, ஈரானோட ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்பஹான் இந்த 3 முக்கிய அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. குறிப்பா அந்த ஃபோர்டோ தளம் மலைக்கடியில ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அதனால அங்க பூமிக்கு அடியில 200 அடி வரைக்கும் ஊடுருவை போய் வெடிக்கிற அந்த GB-57 MOP ரக குண்டுகள், பங்கர் பஸ்டர் பதுங்கு குழி தகர்ப்பு குண்டுகள், அதுல ஒரு 14 குண்டுகள் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இஸ்பஹான் மேல நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து டொமோஹாக் ஏவுகணைகளும் ஏவிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் 2 வாரம் கெடு விதிச்சிருந்தாரு இல்லையா? அதுக்குள்ள ஏன் இவ்ளோ சீக்கிரம் இந்த தாக்குதல்? என்ன அவசரம்? இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான புள்ளி. என்னன்னா, துருக்கி மூலமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா அது ஃபெயிலியர், அது தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஏன்? அதுக்கு காரணம் ஈரானோட உச்சத்தலைவர் அயத்துல்லா காமினி அவர் படுகொலை செய்யப்படலாம்னு ஒரு பயத்துல நேரடி தொடர்பை தவிர்த்து ஒரு பதுங்கு குழியில இருந்ததா சொல்றாங்க. அதனால பேச்சுவார்த்தைக்கு அவரால உடனடியா ஓகே சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த மாட்டோம்னு உறுதியா சொன்னதும் ஒரு காரணம். இன்னொன்னு, இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி சில தாக்குதல்கள் நடத்தினதால ஈரான் கொஞ்சம் ராணுவ ரீதியா பலவீனமா இருக்குன்னு அமெரிக்க உளவுத்துறை நினைச்சிருக்கலாம். அதனால இதுதான் சரின்னு அடிச்சுட்டாங்க. சரி, ஈரான் தரப்புல இருந்து என்ன ரியாக்ஷன்? மத்த உலக நாடுகள் என்ன சொல்றாங்க? ஈரான் தாக்குதல் நடந்ததை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சேத விவரங்களை பெருசா சொல்லல. எதிர்பார்க்கிறது தான். ஆனா தங்களோட அணுசக்தி திட்டம் போரினால் பாதிக்கப்படாது, அது தொடரும்னு, இது சர்வதேச சட்ட மீறல்னு சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு இஸ்ரேல் மேல சில ஏவுகணைகளை வீசியிருக்காங்க. அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் தங்களோட இலக்குன்னு ஈரான் அரசு ஊடகங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அப்போ மற்ற நாடுகள், இஸ்ரேல், ரஷ்யா, சீனா, இவங்க நிலைப்பாடு? ஆமா, இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகு ட்ரம்புக்கு வெளிப்படையா நன்றி சொல்லியிருக்கார். இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆமா, ரஷ்யாவும் சீனாவும் இத கண்டிச்சிருக்காங்க. இது ஐநா சாசனத்தை மீறின செயல்னு சொல்றாங்க. சரி. இங்கிலாந்து ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஒரு மாதிரி நடுநிலையான ஸ்டேட்மெண்ட். அந்த பேச்சுவார்த்தைக்கு உதவிய ஓமன், அப்புறம் சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகள் எல்லாம் கவலைய வெளிப்படுத்திருக்காங்க, நிலைமை மோசமாகுதேன்னு. இந்திய பிரதமர் மோடி கிட்ட ஈரானிய அதிபர் பேசி பதட்டத்தை குறைக்க இந்தியா எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு நன்றி சொன்னதாவும் ஒரு செய்தி இருக்கு. ஓகே, அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகலாம்? என்னென்ன பின்விளைவுகள் வரலாம்? ராணுவ ரீதியா, பொருளாதார ரீதியா? இதுதான் இப்ப எல்லாரும் கேக்குற கேள்வி. ராணுவ ரீதியா பார்த்தா ஈரான் நேரடியா அமெரிக்கா மேலயோ இல்ல அவங்களோட நட்பு நாடுகள் மேலயோ தாக்குதல் நடத்தலாம். இல்லனா ஹவுத்திகள் மாதிரி அவங்க ஆதரவு பெற்ற குழுக்கள் மூலமா பதிலடி கொடுக்கலாம், மறைமுகமா. ப்ராக்ஸி வார் மாதிரி. ஆமா. அப்புறம் அந்த ஹார்மஸ் ஜலசந்திய மூடுறது பத்தியும் பேச்சடிப்படுது. அது நடந்த பெரிய பிரச்சனை ஆகுமே. நிச்சயமா. அப்படி நடந்தா உலக எண்ணெய் விநியோகத்துல கிட்டத்தட்ட 20% பாதிக்கப்படும். அப்போ பொருளாதாரம், எண்ணெய் விலையெல்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பா ஏறும். எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100, ஏன் $120 வரைக்கும் கூட போகலான்னு ஜேபி மார்கன் மாதிரி நிறுவனங்கள் கணிக்கிறாங்க. அப்பா, இது உலக அளவுல பணவீக்கத்தை அதிகரிக்கும். எல்லா பொருளோட விலையும் ஏறும். பங்குச்சந்தைகள்ல ஒரு நிலையற்ற தன்மை வரலாம். இந்தியாவோட வர்த்தகமும், குறிப்பா மேற்காசியாவோட இருக்கிற வர்த்தகமும் பாதிக்கப்படலாம். சரிதான். இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு உள்ளேயே இது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அப்படியா? என்ன மாதிரி? ட்ரம்போட மாகா ஆதரவாளர்கள்ல சிலரே, தாமஸ் மாசி, மார்ஜரி டேலர் கிரீன் மாதிரி ஆளுங்க இந்த தாக்குதலை விமர்சிச்சிருக்காங்க. இது தேவையில்லாத போருன்னு. ஓ, ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கிட்டயே பிளவா? ஆமா, ஒரு சின்ன பிளவு தெரியுது. இன்னொரு பக்கம் ஜனநாயக கட்சியினர் இது சட்டவிரோதம், காங்கிரஸோட அனுமதி இல்லாம செஞ்சதுன்னு ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம ஒரு பெரிய போரோட தொடக்கத்துல நிக்கிறோமா, இல்ல பேச்சுவார்த்தைக்கு
பேச்சுவார்த்தைக்கு இன்னும் இடம் இருக்கா? என்ன தோணுது? இப்போ உலகம் ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை மூலமா தீர்வுக்கான ஒரு மெல்லிய நம்பிக்கை அது இன்னும் இருக்கு. இன்னொரு பக்கம் இது ஒரு பெரிய முழுமையான போருக்கு இழுத்துட்டு போயிடுமோங்கிற பயமும் ரொம்ப அதிகமா இருக்கு. இனி நடக்க போற சம்பவங்கள் தான் அடுத்த சில நாட்கள், வாரங்கள் அதுதான் மேற்காசியாவோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல உலகத்தோட போக்கையும் தீர்மானிக்கும். ரொம்ப சிக்கலான நிலைமை தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டோட அணுசக்தி திட்டத்தை அழிக்க எதிரிக்கு தெரியாம கண்டம் விட்டு கண்டம் 37 மணி நேரம் பறந்து போய் தாக்குற அளவுக்கு இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் உண்மையிலே உலக அமைதிக்கு உதவுமா, இல்ல கணிக்க முடியாத நாம் எதிர்பார்க்காத புதிய ஆபத்துகளை உருவாக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?